பழைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பூமணி என்ற ஒரு ஏழை பெண்மணி இருந்தாள். அவளுக்கேற்ற ஒரே ஆசை, எல்லாம் வல்ல சிவபெருமானை தினமும் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் அவளிடம் வைக்கும் பூவும் இல்லை, தீபமும் இல்லை. இருந்தாலும் அவள் அன்போடு ஒரு சிறிய சிவலிங்கம் கல்லை எடுத்துக்கொண்டு தினமும் நீராட்டி தனது நெற்றி இழுத்த சேக்ரெட் ஆஷ் திருநீறு மட்டும் அணிந்து வழிபட்டாள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய வறட்சி. மக்கள் பசித்தனர். பூமணிக்கும் சாப்பாடின்றி திணறினார். ஆனால் சிவபெருமானை வழிபடுவதை விட்டுவிடவில்லை. அப்போது சிவபெருமான் ஒரு யாசகர் வடிவில் வந்தார். அவர் பூமணியை பார்த்து, தாயே, உன்னிடம் சாப்பாடு இருக்கிறதா என்றார். பூமணி தன் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த சிறிது மாவை எடுத்துக் கொடுத்தாள். யாசகர் சாப்பிட்டபின், இனிமேல் உன் வீட்டில் ஒருபோதும் உணவு குறையாது என்று சொல்லி மறைந்தார். அந்த தினத்திலிருந்து பூமணியின் வாழ்க்கை மாறியது. அவள் வீடு வளம் பெற்றது. எல்லா ஊருக்கும் உதவும் அளவுக்கு ஆனாள். மொழிமுறையாக வரும் கடைசி வரிகள்: சிறிய அளவிலேனும் உண்மையான பக்தி இருந்தால் சிவபெருமான் அருளை நிறைவாக கொடுப்பார். திருநீறு மட்டுமே போதும், அதில் மகத்தான சக்தி இருக்கிறது. மொரல் பாடம்: உண்மையான பக்தியும் தியாகமும் இருந்தால் தேவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.